வேதத்தை நாம் திறந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதே நெகேமியாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தி அருள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள தலைவன் எப்படி உருவாகிறான், ஒரு வெற்றியுள்ள தலைவி எப்படி உருவாகிறார்கள் என்கிறதற்கு இந்த நெகேமியா புஸ்தகம் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. ஒரு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கடைசி வரைக்கும் யார் நிறைவேற்ற முடியும், இல்லைனால் அவர்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் தேவை என்கிறதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் தேவ செய்திக்காக இந்த 20வது நாள் வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். இது நம்ம முன்பாக வாசித்த அதிகாரமா இருந்தாலும் அதுல அந்த ஒரு வசனம் மட்டும் திரும்ப திரும்ப எனக்கு வந்தது. அப்படி என்றால், இந்த வேலை நடந்தேற விடாதபடிக்கு எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். என்ன பார்த்தாங்களாமா? பயமுறுத்த பார்த்தார்கள். அப்போ இந்த வேலையை தடுத்து நிறுத்துறதற்கு இவர்கள் அலங்கத்தை பழுது பார்க்காதபடி சுற்றி இருக்கிற நிறைய பேரு இந்த நெகேமியாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் பயப்படுத்தினார்கள். உன்னை அப்படி பண்ணிடுவோம், உன்னை நாங்க கொன்றுவோம், நாங்க வந்து உனக்கு விரோதமாய் எழும்புவோம், ராஜாவினிடத்துல நாங்க உன்னை போட்டு கொடுப்போம், நாங்க அடியாட்களோட வந்து உங்களை அடிச்சிருவோம், சுற்றி வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் நாங்க அழிச்சிருவோம். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து அவர்கள் முடிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பயத்தை அவர்களுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நெகேமியா அந்த பயத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. இந்த நெகேமியா தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை வெற்றியாய் முடிக்கிறதற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது என்ன அப்படின்னா, அவன் பயப்படவில்லை. ஒருவேளை சன்பல்லாத்துக்கோ தொபியாவுக்கோ கேஷேமுக்கோ அவன் பயப்பட்டிருப்பானேயானால் இந்த வேலையை கண்டிப்பாக அவனாலே செய்து முடித்திருக்கவே முடியாது. அப்போ பயமுறுத்த பார்த்தார்கள், பயமுறுத்தினது மாதிரி நடந்து கொண்டார்கள், பயமுறுத்துகிறது மாதிரி காரியங்களை செய்தார்கள். ஆனா நான் என்ன பண்ணல அப்படின்னா, அந்த பயத்திற்கு பயம் என்னை ஆளுகை செய்வதற்கு நாம் விடல. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம இந்த உலகத்துல வாழும் போது நம்மை பயப்படுத்த மாட்டார்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மை சுற்றி சத்துரு பல காரியங்களை கொண்டு பயமுறுத்தி கொண்டே இருப்பான். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வருமானங்களை குறித்து, இப்படி ஒவ்வொரு நாளும் சத்துரு நம்மை பயமுறுத்த பார்ப்பான். பயம் என்கிறது ஆண்டவரால் வருகிறது அல்ல, அது சத்துருவினால் வருகிறது. வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் பயத்தின் ஆவியை கர்த்தர் அனுப்ப மாட்டாரு, பயத்தை கொடுக்க மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துகிறவர். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை பயப்படுத்துவார்கள், நீங்கள் பயப்படுகிற மாதிரி காரியங்கள் வரும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை பயம் ஆளுகை செய்கிறதற்கு உங்களை ஒரு நாள் நீங்க இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பயப்படுகிறார்கள், ஏன் அவர்கள் ஆரம்பித்ததை செய்ய முடியல அப்படின்னா, பயத்திற்கு சத்துரு அனுப்புகிற எல்லா பயத்திற்கும் தங்களை ஆளுகை செய்ய விட்டுட்டாங்க. பயத்தை ஆளுகை செய்ய நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த பயம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தடுத்து நிறுத்திடும். அதனால ஒண்ணு நீங்க சொல்லணும், ஆண்டவரே, இனி இந்த முழங்கால் யுத்தத்திற்கு பிற்பாடு பயப்படுத்துகிறது போல செய்திகளோ பயப்படுத்துகிறது போல காரியங்களோ வந்தாலும் உங்க இருதயத்துக்குள்ள நீங்க என்ன இடம் கொடுக்க கூடாதுன்னா, பயத்திற்கு ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா இடம் கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு காரைக்குடியில் ஒரு தேவனுடைய ஊழியர், அப்போ அந்த பாஸ்டர் தன்னுடைய பைக்கில் போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு கரெக்டாக மத்தியானம் ஒரு 12 மணிக்கு நடு ரோட்டில் ஒரு பெரிய பாம்பை பார்க்குறாரு. ஒரு பெரிய பாம்பு அப்படியே பெரிய படம் எடுத்து நின்றுட்டு இருக்குது. அப்போ அவருடைய காதுல ஒரு சத்தம் கேட்குதாமா, அந்த பாம்பு பேசுற மாதிரி சத்தம் கேட்குதாமா. இந்த கிராமத்துல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாரையும் நான் ஓட நான் துரத்திட்டேன், உன்னையும் நான் துரத்திடுவேன், நீ சாகணும் அப்படின்னா இந்த ஊர்ல இரு, நீ உயிர் பிழைச்சணும்னா இந்த ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு பேசுது.
இவர் ஒன்றும் கண்டுக்கல, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆலயத்தில் இருக்கும்போது அந்த ஏரியா, இவர் ஆலயத்தில் ஊழியத்திற்காக அவர் போகும்போது இடையில வண்டியை நிப்பாட்டி ஒரு 10-50 பேர் அவரை சூழ்ந்து கொண்டாங்க அவர் அடிக்கிறதுக்கு. திடீர்னு ஒரு போலீஸ்காரர் உள்ள வந்து தடுத்து அப்படியே அவரை வந்து அவருடைய உடம்புல எந்த அடியும் படாம அப்படியே இழுத்துட்டு போறாரு. ஒவ்வொரு நாளும் இப்படி அந்த காரியத்தை அவர் எப்ப பார்த்தாரோ அதற்கு பிறகு அவருக்கு மிரட்டல்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனா அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாரு, நான் ஒரு நாளும் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் சாகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் வாழ்றதற்காக வரல. இந்த இடத்துல என் காலடி தடம் படும், இந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் மரிக்க மாட்டேன் அப்படின்னு விசுவாசத்தோட அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய கிருபையில அந்த சத்துருடைய போராட்டங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு எல்லாம் உடைக்கப்பட்டு இன்று ஒரு சொந்த இடம் வாங்கி அங்கு திருச்சபையை கட்டும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஊழியத்தின் மூலமாய் பல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பயத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி நமக்கு தூண்டி விடுவான் பிசாசு. சொப்பனத்தை கொடுத்து பயப்படுத்த பார்ப்பான், பிரச்சனைகளை ஏதாவது வர வச்சு பயப்படுத்த பார்ப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எப்படி சொல்லணும்? என் இருதயம் கர்த்தரை நம்பி. சொல்லுங்க எல்லாரும், என் இருதயம் கர்த்தரை நம்பி நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. இந்த காரியத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுகிறதுனாலே எதுவும் எனக்கு நடக்க போகிறதில்லை. நான் பயப்பட மாட்டேன். ஆமேன் சொல்லுங்கள். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அந்த மிரட்டல்களை பார்த்து சொல்லுங்கள், அதற்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இந்த நெகேமியாவினிடத்துல இருந்த அபிஷேகம் இவன் என்ன அப்படின்னா, சுற்றி அவனை பயப்படுத்தி அந்த வேலையை நிப்பாட்டலான்னு பார்த்தாலும் அவன் என்ன பண்ணல அப்படின்னா பயப்படல. நம்ம வந்து உடனே இப்போ வந்து சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது நம்ம சும்மா வாசிப்போம். சன்பல்லாத் நோ எதிரிப்பா, ஏதோ பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் பிரச்சனை பண்ண, இந்த நெகேமியாவுக்கு பிரச்சனை பண்றான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சன்பல்லாத்தும் தொபியாவும் கேஷேமும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இந்த சன்பல்லாத் யார் அப்படின்னா சமாரியாவினுடைய ஆளுநர், சமாரியா தேசத்தினுடைய ஆளுநர் தான் இந்த சன்பல்லாத்து. நம்ம ஈஸியா வாட்சிட்டு போறோம், அவன் மிரட்டுறான் இவன் மிரட்டுறான் அப்படின்னு. இந்த தொபியா வாட்சிங்க பாத்தீங்கன்னா அம்மோனியருடைய அதிகாரி தான் இந்த தொபியா, அம்மோனியா நாட்டினுடைய அதிகாரி. இன்னொன்னு, அவன் ஒரு மிகப்பெரிய நிலச்சுவானம். அவனுடைய நிலத்துல தான் நிறைய பேர் நம்ம ஆட்களே வீடு கட்டி குடியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலச்சுவான். சோ சன்பல்லாத் சமாரியாவுடைய ஆளுநரா இருந்தா, தொபியா அம்மோனியனுக்கு அதிகாரியா இருந்தா, கேஷேம் என்கிறவன் ஒரு அரேபியன். இவன் மிக செல்வாக்கு படைத்தவன். ஜனங்களுக்கு கடன் கொடுக்கிறது, ஜனங்களுக்கு வட்டி கொடுக்கிறது, அந்த மாதிரி மிக செல்வாக்கு படைத்தவன். அப்போ நெகேமியாவை பயமுறுத்தினது சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நாட்டினுடைய அதிபதிகள், பெரிய ஆட்கள், அவங்க கீழே அவ்வளவு கிரவுட் இருக்குது. அப்படின்னா அதிகாரிகள் இவங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்களாம், சன்பல்லாத் தொபியாவுக்கு கேஷேமுக்கு லெட்டர் அனுப்புவாங்களாமா, எங்க லெட்டரையும் சேர்த்து அனுப்புங்கன்னு. அப்போ அவ்வளவு தூரம் லிங்குள்ளவங்க தான் இவங்க. ஆனா இவங்க மிரட்டினதுக்கு அப்புறம் கூட உன்னை கொன்று போடுவோம், ராத்திரியில உன்னை கொன்று போடுவோம், உன் மதில் சுவர் இடிந்து விழும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில பயத்தை இருதயத்துக்குள்ள என்ன பண்ணலைன்னா கொண்டு போகவே இல்லை. பாஸ்டர், என்ன மிரட்டுறது யார் தெரியுமா? பாஸ்டர், எனக்கு விரோதமா எழும்பி நிற்கிறது யாரு தெரியுமா? ஐயோ, ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப பெரிய ஆளு. நான் சொல்றேன், ஆண்டவரை விட பெரிய ஆளு இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரை விட பெரிய ஆள் யார் இருக்கிறார்கள்? என் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்யவே முடியாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலை மயிராகிலும் என்ன செய்யாதுன்னா கீழே விழாது. சோ நான் இன்னைக்கு ஒரு பெரிய தீர்மானத்தோட போறேன். என்னை யார் எவ்வளவு பெரிய ஆள் மிரட்டினாலும், எவ்வளவு பெரிய பயமுறுத்துதல் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா பயப்படவே மாட்டேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்து தான் பயங்கரமான கவலை. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ. நீங்க ஏன் அப்படி எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்? நான் இன்றைக்கு ஒரு வயதான 2 ஊழியர்களை சந்தித்தேன். அப்படின்னா எனக்கு திருமணம் பண்ணி வைத்த பாஸ்டர் அவர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருந்த போது
அப்போ வந்து நான் வந்து அவர்கள் வந்து எனக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி வர சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அவங்களை பார்த்தேன். நான் பார்த்து 10 வருஷத்துக்கு பதிலாச்சு. ஆனா 10 வருஷத்துக்கு முன்பாக திடீரென்று ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு பெரிய போராட்டத்தின் பாதையிலே கடந்து போனார்கள். அப்படின்னா அவங்க வந்து எட்டாத உயரத்தில் அந்த தேவ மனுஷன் இருந்தார். பெரிய போஸ்டிங், அவருக்கு கீழே ஒரு பெரிய கிரவுடு. அவர் வந்தாலே எல்லாரும் அப்படி பயப்பட்டு நடுங்கி திகைப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நபர் அவர். ஆனா திடீரென்று அந்த 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 தவறான காரியத்தை அவர் மேல் பேசி அந்த பதவிகளை எல்லாம் பறித்து அப்படியே ஒரே நாள்ல அப்படியே கீழே வந்து உட்கார்ந்தார். அப்ப எல்லாரும் நினைச்சாங்க இவர் திரும்பி எப்படி எழும்புவார், இவர் எப்படி திரும்பி ஆரோக்கியமா இருப்பார். அப்ப நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஏற்கனவே அவர் ஏஜ்டு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் சிக்காயிருவா இல்ல அப்படின்லாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு அவங்கள எந்த பலத்தோட, எந்த சுகத்தோட, எந்த உற்சாகத்தோட 10 ஆண்டுகளுக்கு முன்பாய் நான் பார்த்தேனோ அதே உற்சாகத்தோட இன்னைக்கு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. அந்த இழப்பு, அந்த கஷ்டம், அந்த மன வருத்தம் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தல. அப்ப எப்படின்னு என் மனசுல கேள்வி கேட்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்தார், ஆண்டவரே எடுத்துட்டார். ஆண்டவர் தான் செய்ய சொன்னார், செஞ்சோம். இப்ப ஆண்டவர் வேணான்றாரு, செய்யல, அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா, எப்படிப்பட்ட ஒரு மன தைரியம்! அப்போ எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய எதிர்காலங்கள் வந்து கர்த்தருடைய கரத்துல இருக்குது. சோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டாம். பயப்பட்டதுனால உங்க எதிர்காலம் இப்போ வந்து நல்லா ஆயிருமா? உங்க எதிர்காலத்தை உங்களால அமைச்சுக்க முடியுமா? பயப்படுறதுனால நீங்க வெட்கப்பட்டு தான் போவீங்க. பயப்படுறதுனால செய்ய வேண்டியதை செய்ய முடியாம தான் நீங்க போவீங்க. அதற்கு பதிலாக நான் இனி பயத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க ஒரு விஷயம், எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரே முழு பலத்தோட சொல்லுங்க, ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus, ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே உம்முடைய கிருபை, நாங்கள் இனி பயத்தை எங்களுடைய இருதயத்திற்குள்ளே கொண்டு போவது இல்லை. எங்களுடைய இருதயத்திற்குள்ளே கொண்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. வெளி தோற்றத்திற்கு தைரியசாலிகளாய் நடித்து இருதயத்திற்குள்ள பயத்தை சுமக்க கூடாது. அதான் கிதியோன் ஆண்டவர் வந்து போரிடுவதற்காக போக சொல்வாரு. அப்போ போரிடுகிறதற்காக போலாம் அப்படின்னு கிளம்பும் போது பாத்தீங்க அப்படின்னா 32,000 பேர் வந்து நின்ட்டாங்க. அவனுடைய பக்கத்துல போரிடுவதற்காக 32,000 பேர் வந்து நிக்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கூட்டம் ரொம்ப அதிகம், இவ்வளவு பேரை நீ கூட்டிட்டு போயிட்டு அங்க ஜெயிச்சுட்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னா நமக்கே மரியாதை இல்லாம போயிருந்தா, இவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் நினைப்பாங்க. அவன் பெருமையை தான் மேல வைக்க ஆரம்பிச்சிருவான். நான் கிரியை செய்ததை இவங்க அறியாமலே போயிருவாங்க. சோ இத்தனை பேர் வேண்டாம், அதனால ஒரு அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சிடு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவன் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுவான். என்ன அனௌன்ஸ் பண்ணுவான்னா, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் எல்லாம் யுத்தத்துக்கு வராம வீட்டிலேயே இருங்கணும். எத்தனை பேர் போவாங்க நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கிட்டத்தட்ட 22,000 பேர் போயிருவாங்க. 22,000 பேர், 32,000 பேர் இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை, இவங்க ஏற்கனவே போர் வீரர்கள், ஏற்கனவே போருக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, அதற்கான எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க, யுத்தம் பண்றதுக்கு வந்து நின்னாச்சு. வந்து நின்னதுக்கு அப்புறம் பயமும் திகிலும் உள்ளவன் வீட்டுக்கு போறா அப்படின்னா 22,000 பேர் அப்படியே போயிட்டானா? அப்போ உள்ள இருக்கும் போதே எப்படிதான் இருந்திருக்கிறான்? ஆமென் சொல்லுங்க. பயத்தோடே இருந்திருக்கிறான் பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளை, பயம் என்கிறது வெளி தோற்றத்தை வைத்து நம்ம மதிப்பிடவே முடியாது. சிலர் வெளியே ரொம்ப தைரியசாலிகளை மாதிரி காமிச்சு உள்ளுக்குள்ள பயங்கரமான கோழைகளா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு தைரியசாலியா இருப்பார்கள், பயத்தினுடைய பிடியினாலே சிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். நான் சொல்றேன், இல்லவே இல்லை, நமக்கு உள்ளுக்குள்ளையும் தைரியம் வேணும், வெளியேயும் தைரியம் வேணும். ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள் அல்லவா? நம் தகப்பன் யூத ராஜ சிங்கம் அல்லவா? சொல்லுங்க, ஆண்டவர் யூத ராஜ சிங்கம். அவர் பயப்படுகிறவர் அல்ல. சொல்லுங்க, அவர் யாருக்கும் பயந்தவர் அல்ல. அவர் எதை குறித்தும் பயப்படவே இல்லை. அவருடைய பிள்ளை நான் பயத்திற்கு நான் நம்புறேன். இன்றைக்கு ஜெபத்துல ஆண்டவர் எல்லாரிடத்திலும் இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போடட்டும். இந்த முழங்கால் யுத்தத்திற்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். தாண்டி செல்ல, முன்னேறி செல்ல, ஜெயிக்க, அந்த காரியத்தை நடக்க. ஓ ஹalleluya. கர்த்தர் இந்த ஜெபத்துல நீங்க அட்டெண்ட் பண்ணதுனால உங்களுடைய பயத்தை வெளியே எடுத்து இதோ முன்னேறி செல், இதோ முன்னேறி செல் அப்படின்னு அபிஷேகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படியே அந்த 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 தேவனை அரெஸ்ட் பண்ற இடத்துல, அந்த கூட்டத்துக்குள்ள போகும்போது அந்த ஸ்திரீகள் வந்து இவனை பார்த்து, நீ தேவனோட இருந்தவனா அப்படின்னு கேட்கும்போது பயம் பாருங்க. பயத்துல ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கின. அவ்வளவு பயந்தாங்கொள்ளி.
அவ்வளவு பயந்தாங்கொள்ளி. ஆனா அதான் சொல்றது, இது நாணலை போல இருந்த அவனை கர்த்தர் எப்படி மாத்தினாராமோ அப்படியே கற்பாறையாய் மாற்றினார். அப்படி பயந்து போய் ஒதுங்கி ஒரு வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்காக ஆண்டவரை மறுதலிச்சவன் கடைசியில கர்த்தர் அவனை தொட்டதுக்கு அப்புறம், கர்த்தர் அவனுக்கு தைரியத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை கொல்லணும்னு சொல்லும் போது கூட தலகீழை அடிச்சு என்ன கொல்லுங்கன்னு சொல்லிடுறான் பாருங்க. எந்த அளவுக்கு தைரியம்! காலையில பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க, அடுத்த நாள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. யாருக்குமே அதற்கு அப்புறம் பயப்படல. எப்படி இந்த மாற்றம் வந்துருச்சு? இவ்வளவு பயந்தாங்கொல்லியான ஒரு மனுஷன் நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா மாறினீங்க? நான் நம்புறேன் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார், பரிசுத்த ஆவியானவருக்கு கிடைக்கப்பட்டது, பயம் விலகி போய் தைரியம் அவருக்கு வந்தது. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு அப்படிதான் செய்ய போறாரு, உங்க குடும்பத்திற்கு அப்படிதான் செய்ய போறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிதான் செய்ய போகிறார். உங்களுக்குள்ளே இதுவரைக்கும் நீங்கள் பயந்தவர்கள் எல்லாரும் உங்களை பயந்தாங்கொல்லியாய் பார்த்திருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்துல உங்களை தைரியப்படுத்தி, உங்களுடைய மனசை தைரியப்படுத்தி, உங்கள் சரீரங்களை தைரியப்படுத்தி இனி போராடக்கூடிய பலன் தருவார், போராடக்கூடிய பலன் தருவார். ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அதரிசசாலிகளை தைரியசாலிகளாய் கர்த்தர் நினைச்சாருன்னா பெரிய தைரியசாலிகளாய் மாற்றுவார். நம்ம அப்படி மாறணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது தைரியசாலியான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என் கூட பேசினார். தாவீதை குறித்து பேசி ஒரு 3 காரியங்கள். அப்படின்னா இவன் தைரியமா இருந்ததற்கு என்ன காரணம், ஏன் இவ்வளவு தைரியமா இருந்தான் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே தைரியம் குறைந்தார்கள். கோலியாத்து, அந்த தாவீது கோலியாத்து சம்பவம் உங்களுக்கு தெரியும். கோலியாத்து என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன், ஒரு மிகப்பெரிய உருவம் உள்ளவன் அப்படியே வந்து நிற்கிறான். அவன் 40 நாள் கத்துறான், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்க எங்கிட்ட சண்டைக்கு வாங்க, நான் அவங்கள ஜெயிச்சிட்டேன்னா எங்க ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க, இல்ல அப்படின்னா நாங்க வர்றோம் அப்படின்னு எத்தனையோ சவால் விட்டு கூப்பிடும் போது அவனுடைய வார்த்தைக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ல அந்த படை ஆட்கள் எல்லாம் பின்னாடி போறாங்க. சவுலால கூட எதிர்த்து நிற்க முடியல. ராஜா பயப்படுறாரு, ஜனங்கள் பயப்படுறாங்க, சுற்றி இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்தா அப்படியே பயப்படுறாங்க. ஆனா அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கிறதற்காக எதேர்ச்சையாக வந்தவன் தான் தாவீது. எல்லாரும் பயப்பட்டாலும் இந்த சின்ன வயதுள்ள தாவீது மட்டும் பயப்படல. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏன் இவனுக்குள்ளேயும் ரத்தம் ஓடுதானே, இவனும் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கு முன்னாடி நிற்க இவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ உயரமானவர், அவர் கையில பட்டயம் இருக்குது, அவருக்கு ட்ரெஸ் இருக்குது, அவரே பயந்துட்டு போய் உட்கார்றாரு. ஏன் இவனுக்கு கொஞ்சமாவது பயம் வராது? இவன் ஏன் இப்படி பயப்படாம இருந்தான்? அப்ப அவனுக்கு அந்த கிருபை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஞாபகப்படுத்தினார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 17வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? 45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். இன்னொரு விஷயம் கூட பின்பாது பகுதி வாசிக்க போறோம். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திற்கு வருகிறேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால், எல்லாரும் பயப்படும் போது இந்த தாவீது ஏன் கோலியாத்தை பார்த்து பயப்படல, எல்லாரும் மிரண்டு போய் நிற்கும் போது இவன் ஏன் பயப்படலைன்னா ஒரே ஒரு காரணம். அந்த கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ எப்படி வேணாலும் வரலாம்ப்பா, நீ எப்படி வேணாலும் வரலாம், ஆனா உன்னை பார்த்து நான் பயப்படாததற்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்துல நான் உன்னிடத்தில் வருகிறேன். நான் உனக்கு பயப்பட மாட்டேன், நான் உனக்கு அஞ்ச மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, உன் கூட பிரச்சனை பண்றதற்கு நான் மட்டும் தனியா வரல, என் கூட ராஜாதி ராஜா இஸ்ரவேலின் படை தளபதியான கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் நாமத்தினால நான் உங்ககிட்ட வரேன். சோ எனக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்குது. என்ன தைரியம் அப்படின்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். தாவீதை போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற காரியம் எவ்வளவு பெரிதாய் வேண்டும் என்று இருக்கலாம். அந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று அறிக்கை செய்யுங்கள், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்.
உங்க கரத்தை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். ஏசப்பா உங்க கூட இருக்கிறதுனால நான் நம்புறேன், அந்த கோலியாத் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த தீமை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிருக்கிறோன்ற நம்பிக்கையில யாரெல்லாம் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக என்ன வராது அப்படின்னா பயம்ன்ற ஒன்று வரவே வராது. ஆமேன் சொல்லுங்கள். ஒரு பிள்ளை குழந்தைய வச்சுங்க, இந்த குழந்தை வந்து எப்பவுமே எப்ப தைரியமா இருக்கும் தெரியுமா? அம்மா அப்பா கூட இருக்கும்போது அந்த குழந்தை என்னவா இருக்கும் அப்படின்னா தைரியமா இருக்கும். நீங்க வந்து இந்த நாய் வளர்த்துறவங்களை பார்த்துருப்பீங்க. இந்த நாய் வந்து வாக்கிங் போறதுக்கு வந்து இந்த நாயை கொண்டு வராங்க பாருங்களேன். தெருவில் ஏதாவது ஒரு நாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாய் கத்தும் பாருங்களேன். இந்த நாய் அந்த நாயை பார்த்து கத்தும். அந்த நாய் ஒரு பெரிய நாயா இருக்கும், ஆனா இந்த நாய் கத்தும். இது ரொம்ப சின்ன நாயா இருக்கும். இந்த எஜமானன் வந்து கையில இறுக்கி பிடிச்சிட்டு போய் அப்படியே கடிக்கிறது மாதிரி அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஆனா நான் என்ன நம்புறேன்னா அந்த நாய்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம எஜமானன் கண்டிப்பா புடிய விட மாட்டாரு. அப்படி ஒருவேளை நீங்க புடிய விட்டு நீ போடா போய் ஒரு கடி கடிச்சுதான் வா அப்படின்னு அந்த நாயை விட்டுனீங்கன்னு வைங்களேன், அங்க போய் வாலாட்டிட்டு பின்னாடி போய் உட்காந்து வித்தியாசமா சவுண்ட் போட்டு இருக்கும். அந்த நாயை ஏற்கனவே இது ஒரு நாயை பார்த்து கத்திருச்சு பாருங்களேன், அந்த நாயை பார்த்து ஒரு மாதிரி கொஞ்சிட்டு நின்று இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப யார் கையில இல்ல, ஏடா படுவாவி நீ விடமாட்டேன்னு நினைச்ச விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அது மனசுல நினைக்கும். அப்போ அந்த எஜமானன் தன்னை பிடித்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையில அந்த நாய் வந்து எப்படி கத்துது. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பிரச்சனையும் நம்ம தைரியத்தோட ஃபேஸ் பண்ணணும்னா ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். என் கூட யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு பிரச்சனைக்கு நீங்க கடந்து போறீங்க, இந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய ஆள் உங்க கூட வந்து பாப்பா நானும் வரேன் வராது என்னன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி தைரியம் இல்லாத உங்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வரும்? என் கூட சார் வரேன் இருக்காரு, எங்க கூட மேடம் வரேன் இருக்காரு, வாங்க மேடம் வாங்க சார். சே அவர் பெரிய ஆள் வரும்போது நமக்கே ஒரு தைரியம் வந்துடும், அவர் பார்த்துக்குவாரு, அவருக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அப்ப நான் ஒரு சாதாரணமான மனுஷன் உங்க கூட வரும்போதே உங்களுக்கு தைரியம் இருக்குமே. ஆனால் கண்ணுக்கு தெரியாம நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றத நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க கூட உங்க பிரச்சனையில நான் நம்புறேன், நீங்க மட்டும் தனியா நிக்கல, கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களோடு கூட வருகிறார். நான் அதை தைரியமா நான் தாண்டுவேன், நான் அதை தைரியமா நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நான் தனியா இல்லை, நான் தனியா இல்லை. ஹல்லேலூயா. சோ இந்த தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படாததற்கு, எல்லாரும் பயப்பட்டாலும் இவன் பயப்படாததற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் வேணா தனியா போலாம், நீங்க எல்லாரும் வேணா உங்க பலத்துல போலாம், நீங்க எல்லாரும் உங்களையும் அவனையும் பார்க்கலாம். ஆனா நான் என்னன்னா நான் தனியா இல்ல, இப்பதான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், என் கூட கர்த்தர் வர்றதுனால நான் இந்த கோலியாத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிற கர்த்தர் கோலியாத்தை விட பெரியவர், கோலியாத்தை விட பெரியவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற ராஜ்யங்களை விட என் ஆண்டவர் பெரியவர். உங்களுக்கு முன்பாக நிற்கிற, உங்களுக்கு எதிராக நிற்கிற அந்த மனிதர்களை விட என் இயேசு பெரியவர். அந்த பிரச்சனையை விட இயேசு பெரியவர். பெரியவராகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அடிக்கடி நம்ம என்ன அறிக்கை செய்யணும்னா ஆண்டவரே நீர் என்னோடு கூட வருகிறதற்காய் நன்றி, நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை. சோ அப்போ நான் சேனைக்குள்ள பாயிறது, மதுளை தாண்டது என்னுடைய திறமையினால அல்ல, எனக்குள்ள யார் இருக்கா? உம்மாலே. அப்ப நீங்களும் சொல்லணும், ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாடி சொல்லணும், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுவோம், தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்பா பார்த்து என்ன காரணம் அப்படின்றதை குறித்து நான் இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். நம்பர் 2, இரண்டாவதாக இவ்வளோ பெரிய கோலியாத்திற்கு எல்லாரும் பயப்படும் போது, இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு எல்லாரும் பயப்படும் போது தாவீது மட்டும் பயப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம் அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் வந்து இன்னொரு வசனத்தை கூட என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் வைத்தார். அதே 17ஆம் அதிகாரத்திலே 34, 35 நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும்
ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. ஆமென். சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க, எப்பா நாங்களே அந்த கோலியாத்தை பார்த்து அவ்வளோ பயப்படுறோம், நீ அந்த கோலியாத்தை பார்த்து ஏன் பயப்படலை? உனக்கு ஏன் பயம் வரல? அப்போ தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நான் பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தை நான் கொன்னுட்டேன். இதுக்கு முன்னாடி என்னை பயமுறுத்த பார்த்த ஒரு கரடிய, இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தையும் நான் கொன்னேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கரடியையும் கொன்னுட்டேன். அந்த அந்த அப்பொழுது பயப்பட்டேன். ஆனா கரடியையும் சிங்கத்தையும் நான் கொன்னது உண்மையானால் அப்ப எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் இப்பவும் என் கூட இருக்கிறார். அதனால எனக்கு முன்பாக நிற்கிற எதிரி ஒன்று சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான். ஏற்கனவே ஜெயித்தனா இந்த காரியத்தை என்ன பண்ணிடுவேன்னா ஜெயிச்சிருவேன். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் பயத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால், நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், உங்க மனசுக்குள்ள இரண்டாவது எழும்ப வேண்டிய எண்ணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களை பயப்படுத்துறது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ சூழ்நிலைகள் நடந்திருக்கிறது. ஆனா அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணி நீங்க பயந்ததே வேஸ்ட்ன்ற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டார்ல. எதுக்குப்பா பயந்தே? அப்போ அந்த காரியத்துல அற்புதம் நடக்கும்போது நீங்களே கேட்டீங்கல்ல, தேவையில்லாம நம்ம பயந்து இந்த மாதிரி ஊரை கூட்டினோம்னா நம்ம தேவையில்லாம பயப்படாம இருந்திருக்கலாம். இப்ப என்ன நடந்து போயிருச்சு, இப்ப என்ன வந்து போயிருச்சு பாருங்க. அன்னைக்கு பயந்தது வேஸ்டா போயிருச்சு. இங்க ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பயப்படுத்துறது மாதிரி ஒரு பெரிய புயல் வந்துச்சு, அதை பார்த்து நீங்க ரொம்ப பயப்பட்டீங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா புஷ்வான மாதிரி போச்சுல, அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. பெரிய பர்வதமா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை பார்த்த உடனே பயப்பட்டீங்க. ஆனா ஒரு 6 மாசத்துல அது ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. இப்போ ஆண்டவர் உங்களத்துல என்ன பேசுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நீ பயப்பட்ட காரியத்தை ஜெயிச்சிட்டல, உன்னை பயப்படுத்துறது போல பிரச்சனை வரும்போது அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுல்ல, இந்த பிரச்சனையும் அதே போல ஒன்றுமில்லாமல் போகும். இதற்கு முன்பாக ஜெயிக்க பண்ணின கர்த்தர், இதற்கு முன்பாக அதை ஒன்றுமில்லாமல் மாற்றின கர்த்தர், நாம் பயந்தது வீணுன்னு நீங்க நினைச்சது போல இந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நான் பயப்பட மாட்டேன், நான் கோலியாத்திற்கு பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பயப்படுகிற காரியம் வரும்போது கர்த்தர் என்னை அதிலிருந்து என்ன பண்ணார் சொல்லுங்க? தப்புவித்தார், என்னை தப்புவித்தார். இதற்கு முன்பாக தப்புவித்த கர்த்தர் இனிமேலும் என்னை தப்புவிக்கிறதற்கு சொல்லுங்க வல்லவராயிருக்கிறார். இதற்கு முன்பாக எல்லா பயத்திற்கும் உங்களை விலக்கி மீட்ட கர்த்தர், நீங்க பயப்படுகிற காரியம் புயல போல வந்தபோது கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று அதை மேற்கொள்ள பலன் தந்தாரே. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இப்பவும் நடக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், இதற்கு முன்பாய் உங்களோடு இருந்தவர் இனியும் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் பயப்பட மாட்டேன். என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளை சத்துரு என்னுடைய இருதயத்தில் பயங்களை கொடுத்தாலும் நான் பயப்பட போவது இல்லை, நான் பயப்பட போவதில்லை. அந்த காரியத்தை குறித்து பெருசா நான் பயப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் அதில் எப்படி என் கூட இருந்தார், எப்படி அழகா மாத்தினாரு, எவ்வளோ நீட்டா கர்த்தர். நான் சொல்றேன், அது தீமைன்னு நினைச்சேன், ஆனால் கர்த்தர் எனக்கு நன்மையா மாற்றினாரு. சிஸ்டர், அதை தீமைன்னு தானே நினைச்சீங்க, பிரதர் அதை தீமையா தானே நினைச்சீங்க. உங்க இருதயம் எப்படி பயப்பட்டுருச்சு, கொன்றுவாங்களோ, பண்ணிடுவாங்களோ, அப்படி செஞ்சிருவாங்களோ, இப்படி செஞ்சிருவாங்களோ, பேரை கெடுத்துருவாங்களோ. அதனுடைய முடிவை பாருங்க, அது ஒண்ணுமே நடக்காம கர்த்தர் அதை அழித்து போட்டார் அல்லவா. அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல திரும்பவும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு தப்புவித்த நான் இன்றும் உன்னை தப்புவிப்பேன். இதை குறித்து நீ பயப்பட வேண்டியதில்லை, இந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ராஜா உங்களுக்கு விடுதலை ஏற்கனவே கொடுத்தவர், இனியும் கொடுப்பார். கையை உயர்த்தி நான் நம்புறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் நம்புகிறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஊழிய பாதையில நம்ம இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனையோ பயப்படுத்துகிற செய்திகளை கேட்டு பயப்பட்டு ஏதாவது செஞ்சிருவாங்களோ, இந்த ஊழியத்தை தடை பண்ணிடுவாங்களோ, இந்த ஊழியம் நின்றுமோ,
இந்த இடத்த காலி பண்ணி வச்சா நம்ம எங்கே போவோம், இந்த சர்ச்சை திரும்ப தொடர்ந்து நடக்காதோ, அங்கீகரிக்கப்படலையோ அப்படின்னு நினச்ச நாட்கள் கொஞ்சம் இல்லை, எத்தனையோ பிரச்சனை. அவ்வளோதான், முடிச்சு போட்டுரும் அப்படின்றதுலாம் வந்திருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கு இந்த செய்தி நேரத்தில் அதை நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் இப்போ யோசிக்கிறேன், அது பயப்பட்டதுனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை. நம்ம ரொம்ப பயப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி முடித்தார் அப்படின்னா சுலபமாய் முடித்து விட்டார். அழகாக ஆண்டவர் முடிச்சு திரும்பவும் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நிலைப்படுத்திருப்பாரே ஆனால், நம்மை நிலைப்படுத்தி இருப்பாரே ஆனால், நான் சொல்கிறேன் இதுக்கு மேலேயும் என்ன வந்தாலும் அவர் அதை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால் நான் பயப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமேன். என்னை இதுக்கு முன்பாய் தப்புவித்தவர் இனிமேலும். அப்போது பயப்படுற மாதிரி ஒரு காரியம் உங்கள் மனசில் வரும்போதே நீங்கள் உடனே உங்கள் மனசுக்கு என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர் அதை அழகாக நம்மளை தூக்கி எடுத்தார், இப்போ எனக்கு அதையே செய்ய போகிறார். நம்பர் 3, மூன்றாவது, இந்த தாவீது பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சரி, 17வது அதிகாரத்திலே 45வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். ஹலோ, இது ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களும் அப்படின்னா ராஜா முதற்கொண்டு எல்லாருமே கோலியாத்தை பார்த்து பயப்படுறதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் தெரியுமா? அவன் கையில இருக்கிற பட்டயம், அவன் கையில இருக்கிற ஈட்டி, அவனுடைய பொருட்களை பார்த்து தான் இவங்க பயப்பட்டு நிற்கிறாங்க. ஆள் இத்தச்சோடு இருக்கிறான், பொருள் இத்தச்சோடு இருக்குது, ஐயோ நம்மளை என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், ஆனா நான் உன்னை விட பெரிய பவர்ல வந்து நிற்கிறேன். அப்போ இவன் என்னன்னா, இவன் பயப்படாததற்கு காரணம், உங்ககிட்ட இருக்கிற பவர் சின்னது, எங்கிட்ட இருக்கிற பவர். சத்தமா சொல்லுங்க. நீங்க பயப்படாம இருக்கணும் அப்படின்னா தாவீதை போல எப்படி பயப்படாம இருக்கிறது? உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்போசிட்ல நிற்கிற பிரச்சனைக்கு வலிமை அதிகமா கொடுத்துடக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிற நம்ம நிறைய பேர் சவுலா தான் இருக்கும். நிறைய பேர் சவுல் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்டுக்காரன் இத்தனோண்டு ஒரு கத்தியை கொண்டு வந்துருவான், அது நகம் வெட்டுறது கூட யூஸ் ஆகும். அதை பார்த்து பயப்படுவோம். அவன் கத்தி வச்சிருக்கான் பாஸ் கையில், அவன் கத்தி வச்சிருக்கான், அவன் வெட்டிடுவானோ, அவன் குத்திடுவானோ, அவன் சங்கிலி வச்சிருக்கான் அப்படின்னு. ஆனால் அவ்வளோ பெரிய பட்டயத்தை பார்த்து எல்லாரும் பயப்பட்டாலும் தாவீது இல்லைப்பா, நீ என்னமோ நினச்சிருக்கிற, உன் ஈட்டி பெருசு, உன் கேடகம் பெருசு அப்படின்னு நினச்சிருக்கிற, அதோட பெரிய பவர் என்கிட்ட. சத்தமாக சொல்லுங்க. அப்போது நீங்கள் இங்கே ப்ரேயரை முடிச்சுட்டு போகும்போது பயப்படுத்துகிற காரியத்துக்கு முன்னாடி, இல்லைனா உங்களுடைய வீடுகளில் ப்ரேயரை அட்டன் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகும்போது உங்களை இது வரைக்கும் பயப்படுத்தின அந்த பயத்துக்கு முன்னாடி போய் நின்று என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற பவரை விட அவங்ககிட்டே போய் சொல்ல வேண்டாம், மனசில் இருக்கட்டும். அவன்கிட்ட போய் சொல்லி சண்டைக்கு வாழா பார்க்கலாம் அப்படின்ற போறான். அப்படி இல்லை, நம்மகிட்ட இருக்கிற பவர் வெளியே தெரியாது, அவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எழும்பி நின்று செய்ய வேண்டியதை யார் மூலமாவது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய இருதயம் பயப்படாது, நான் பயப்பட மாட்டேன். கோலியாத்தை பார்த்து பயப்பட மாட்டேன், ஈட்டியை பார்த்து நீங்கள் பயப்படலாம், கேடகத்தை பார்த்து நீங்கள் பயப்படலாம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற சக்தி அதை விட பெரியவர். நீ அவன் சொல்லும்போது சொல்கிறான் பாருங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியும் கேடகத்தோடு என்னிடத்துல வரும், நானும் அப்படின்னு வரும்போது ஒரு நோட்டு ஏறுது பாருங்க, நானும் இஸ்ரவேல் இராணுவங்களின் அப்படி ஒரு நோட்டு அப்படி ஏறி 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 அவருடைய நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ அவனை குறைச்சி என்ன பெருசு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, அவங்களை பயப்படுத்துகிற எல்லாத்தையும் குறைச்சிருங்க. அதுக்கு இருக்கிற வலிமையை விட என் இயேசுக்கு இருக்கிற வலிமை பெருசா இல்லையா? அந்த சாபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கும்னா சாபத்தை உடைக்கிற இயேசுக்கு வல்லமை இருக்காதா? சொல்லுங்க. சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுனேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? அந்த சாபத்தை விட என் ஆண்டவர் பெரியவர் அல்லவா? அது வம்சாவளி சாபமா இருக்கலாம், அந்த சாபத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கும்னா அந்த சாபத்தை சிலுவையில முறியடித்த இயேசுவுக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கும்? கர்த்தருக்கு வலிமை இருக்குமா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே விசுவாசத்தோட சொல்லணும், ஆண்டவரே அது சாதாரணமான வலிமை தான், ஆனா எங்கிட்ட இருக்கிற வலிமை ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இந்த 3 காரியமும் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமையானால் நீங்க எதை குறிச்சும் என்ன பண்ண மாட்டீங்கன்னா. அப்போ தாவீது பயப்படாமல் இருந்ததற்கு காரணம் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் தனியா வரல, நானும் தனியா வரல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களை பயப்படுத்துகிற ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா நீங்க சொல்லணும், நான் தனியா
நமக்கு வெளியே பார்க்கறதுக்கு தனியாக தான் இருப்போம், ஆனால் நமக்குள்ள ஒரு பெரிய படை. அதுவும் நீங்கள் ஒருத்தரும் கிடையாது, நீங்கள் ஒருத்தரோட இல்லை, நமக்கு முன்னாடி நிறைய தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ நான் தனியே இல்லைன்ற ஒரு எண்ணம் நம்மை பயப்படுத்துறதுக்கு முன்பாக நமக்கு வேண்டும். எப்போவுமே நம்ம தனியாக நிற்கிறோன்ற நினைக்கிறனால தான் நம்ம பயப்படுறோம். இல்லை தேவ பிள்ளையே, சிஸ்டர் இல்லை, சிஸ்டர் பிரதர் இல்லை, நீங்கள் தனியாக இல்லை. 21 நாள், இந்த 20 நாள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை விட்டு போவாருன்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம், நான் மீறுதல் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்ன கைவிட்டுவாரா அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், இவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரா? கைவிட்டுருவாரா? கர்த்தர் கைவிட மாட்டாரு. எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்டவரை தேடாம இருக்கிறாங்களே. நீங்க கர்த்தரை தேடுறீங்களே, ஒரு பொருத்தனையோட தேடுறீங்களே, ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்காம போவாரா? நம்முடைய ஆண்டவர் என்ன அநீதி உள்ளவர் நான் நினைச்சீங்க? அநீதி உள்ளவர்லாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், நீதி உள்ளவர். சோ ஸ்டில் அட் பிரசன்ட் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கிறீர் என்கிறதை நான் நம்புகிறேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஜெபத்துக்கே கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறதுக்கே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. உங்க கூட கர்த்தர் இருக்கிறதுனால தான் முழங்கால் படிட்டீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால தான் இந்த ஜெபம் உங்களுக்காக. ஹல்லேலூயா. உங்களுடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.